கலம். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலாவது வசனம். இந்த வசனம் இறங்கின உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரா ஹதீஜா நாய் கிட்ட போவாங்க. போன உடனே இந்த மாதிரி நான் ஹிரா குகையில இருந்தேன், அந்த ஹிரா குகையில ஒரு வானவர் வந்து என்னை கட்டி தழுவினாரு, என்னை ஓதுங்கன்னு சொன்னாங்க, ஓத தெரியாதுன்னு சொன்னேன்ட்டு 3வது தடவை ஓதி முடிச்சேன்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அல்லாஹ் உங்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான். ஏன்னா நீங்கள் தங்கள் உறவுகளை பேணி நடக்கிறீங்க, சிரமப்படுவருடைய சிரமத்தை நீங்க சுமக்கிறீங்க, வறியவர்களுக்காக பாடுபடுறீங்க, விருந்தினர்களை உபசரிக்கிறீங்க, சத்தியத்தில் சிக்குண்டவர்களுக்கு உதவி செய்றீங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தன் நபியாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்னாடியே எப்படிப்பட்ட மனிதாபிமானத்தோடு வாழ்ந்தாங்க. அடுத்தவங்களுக்காக கஷ்டப்பட்டாங்க, அடுத்தவர்கள் சிரமப்படும் போது தன்னால என்ன முடியும்னு நினைச்சு அந்த உதவியை அவர்களுக்கு செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சிரமப்படுபவருடைய சிரமத்தை நீக்குவது நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பிறகு கிடையாது, முன்னாடியே தான். ஆக எப்படிப்பட்ட ஒரு மனிதாபிமானத்தோடு அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்தாங்க. குர்ஆன்ல எத்தனையோ உயிரினங்களை பற்றி அல்லாஹ் தஆலா பேசுறான். அதில் ஒரு சில உயிரினங்களை பற்றி ரொம்ப முக்கியத்துவத்தை படுத்தி பேசுறதெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவைகள் தங்களுடைய இனத்தின் மீது கொண்ட அந்த பற்றை குறிப்பதாக தான் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா குர்ஆன்ல எறும்பை பற்றி பேசப்பட்டிருக்கும்னு எல்லாரும் படிச்சிருப்போம். அந்த எறும்பை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்ற வசனத்தை எப்படி வருது? ஹத்தா இதா அத்து வஅலா வாதி நம்லி قالت نملة يا أيها النمل ادخلوا مساكنكم لا يحطمنكم سليمان وجنوده وهم لا يشعرون. என்ன அர்த்தம்? இறுதியாக எறும்புகள் நிறைந்த இடத்திற்கு அவர்கள் வந்தபோது ஒரு எறும்பு மற்ற எறும்புகளை நோக்கி, எறும்புகளே நீங்கள் உங்கள் புற்றுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள், சுலைமானும் அவருடைய சேனைகளும் அவர்கள் அறியாதிருக்கும் நிலையில் உங்களை நசுக்கி விடாதிருக்கும் பொருட்டு என்று சொல்லுச்சுன்னு சொல்றான். ஒரு எறும்புக்கு தன்னுடைய இனத்தின் மீது இருக்கக்கூடிய பற்று இருந்துச்சா இல்லையா? அதை குறித்து அல்லாஹ் பேசுறானா இல்லையா? இன்னைக்கு நாம என்ன பலஸ்தீனிய மக்களின் மீது மனிதாபிமானத்தோடு இருக்கிறோம், நம்ம கூட இருக்கக்கூடிய சகோதரர்கள் மீது என்ன மனிதாபிமானத்தோடு இருக்கிறோம்?